வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி நம்ம நீட்டுக்கு ஃபில்அப் பண்றது, ரைட்டா? இதுல என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் தப்பா பண்ணக்கூடாது, என்னெல்லாம் கரெக்டா பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் பண்றதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ், அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ போலாமா? வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங்னா ஆர்ஜிஆர் அகாடமி. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ போலாமா? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. 7ஆம் தேதி எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல நம்ம உள்ள போனதுமே 1:30க்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுப்பாங்க. நம்ம பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. சரியா? என்னடா எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில்அப் பண்ணணும், கோடிங் ஷீட்ன்றாங்களே அது என்னது, தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் பண்ணணும்ன்றாங்களே, அது ஆல் டிக்கெட்ல நம்பர் ஷேட் பண்ணணும்ன்றாங்களே, கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரியான ஷேட் பண்ணும், இதெல்லாம் நீங்க கவலையே பட தேவையில்ல. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு 1:30ல இருந்து 1:45 வரைக்கும் கரெக்டா அழகா கொடுப்பாங்க. 1:45க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் கையில கொடுப்பாங்க. 1:50ல இருந்து 2 o'clock வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஃபில்அப் பண்ணணும், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் புக்லெட்ல நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே டைம் கொடுப்பாங்க, 10 minutes. சரியா? அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன டீடைல் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கா, ரோல் நம்பர் இருக்கா. இந்த ரோல் நம்பர்ல நம்மளுக்கு 10 digit இருக்கும். சப்போஸ் இங்க 44102238800 இப்படி வச்சுங்களேன். 0 எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்க 0ல நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ரைட்? அதுக்கப்புறமா இங்க 4 இருக்கா, அதுக்கேற்ற ஒவ்வொன்னா 4 வர இடத்துல நம்ம பண்ணணும். பாருங்க, நான் 4ன்னு சொல்லிட்டு எங்க பண்றேன், 3ல பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த மாதிரி தான் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ கை வைக்கிறப்பயே அது 3யா 4ஆ அப்படின்னு. நான் 4ல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ல பண்ணினேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதை கரெக்டா பார்த்துட்டு பண்ணணும். இது தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அவங்க இன்விஜுவல் உங்களுக்கு நோட் போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் நம்பர்னு வரும். இது கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, டெஸ்ட் புக்லெட்ல இருக்கும். அந்த நம்பர் அங்க பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா டெஸ்ட் புக்லெட் கோடு பாத்தீங்கன்னா சில இடத்துல ஏஏ இருக்கும், பிபி இருக்கும், சிசி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஏஏ ஏஏ அப்படின்னு இங்க ஒண்ணு கொடுப்பாங்க. சரியா? அது வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டோட நம்மளுக்கு ஒரு நம்பர் ஒன்று, உங்களுக்கு நம்பர் இருக்கும், அதுல பிரிண்டட் இருக்கும். ரைட்டா? இதுல இல்ல, அதுல பிரிண்டட்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்ளரேஷன் பை தி கேண்டிடேட் அப்படின்னு. இந்த டிக்ளரேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஐ டிக்ளேர் தட் பர்டிகுலர்ஸ் அண்ட் சிக்னேச்சர் ஆன் தி ஓஎம்ஆர் ஷீட்ல என்ன இருக்கோ அதே தான் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அது அட்டெண்டன்ஸ் ஷீட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷேட் பண்ணது ஒரிஜினல் ஷீட், இது 2 இருக்கும். இது ஆபீஸ் காப்பி ஒன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த காப்பி இருக்கும், 2 காப்பி இருக்கும். ஒரிஜினல் காப்பி அண்ட் ஆபீஸ் காப்பின்னு 2 இருக்கும். இதுவும் அதுவும் ஒரே கையெழுத்து தான் அப்படின்றது டிக்ளரேஷன்ல நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும். ரைட்டா? அது எங்க பாருங்க, இந்த பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி டிக்ளரேஷன் வரும். இதுல சிக்னேச்சர் வைக்கணும். ரைட்? அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் நேம் எழுத சொல்றாங்க ரன்னிங் லெட்டர்ஸ்ல. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா மதர்ஸ் நேம் கேக்குறாங்க, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல மதர்ஸ் நேம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம். ரைட்டா? இந்த இடத்துல ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கணும். ரைட்? கீழே இண்டிவிஜுவலேட்டர் 2 வாட்டி சைன் பண்ணுவாங்க. எப்போ கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறமா செகண்ட் டைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க இன்னொன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க, இதுல தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் கரெக்டா வச்சிடணும். இது கோடிங் ஷீட்ல. அதே போல ஓஎம்ஆர் ஷீட்ல வச்சது மாதிரியே திருப்பி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கும். அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல ஃபில்அப் பண்றப்ப தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், சிக்னேச்சர் பண்ணணும், போட்டோ ஓட்டணும். அது எல்லாமே உங்களுக்கு அழகா சொல்லி தருவாங்க. ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, என்ன கேட்டா ஒரு கொஸ்டின் நம்பர் 1 எழுதுறமா, 1க்கு என்ன பண்ணும், 1ஆம் நம்பர் கொஸ்டின் நான் எழுதிட்டேன்னா 1க்கு ஆப்ஷனு 2வா, அழகா 2ல நான் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜ்ல எத்தனை கொஸ்டின் வருதோ ஃபர்ஸ்ட் அந்த பேஜை முடிச்சுட்டு அப்புறமா ஷேட் பண்ணுவாங்க. அது நல்ல மெத்தடா? 1ல கரெக்டா 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன், கரெக்டா பார்த்துட்டு ஷேட் பண்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது. இல்லையா, ஒரு 10 கொஸ்டின் நான் முடிச்சுட்டு நான் பண்றேன், உங்களுக்கு அது கரெக்டா இருக்கா, நீங்க பண்ணுங்க. இல்ல சார் நான் பிசிக்ஸ் முடிச்சிருவேன்,
அதை பண்ணிட்டு நான் வந்து பண்றேன். இல்ல பார்ட் ஏ பண்ணிடுறேன் 35 கொஸ்டின் அதை பண்ணிடுறேன். அப்புறம் பார்ட் பி பண்றேன் 15 கொஸ்டின் அப்புறமா பண்றேன். உங்களுக்கு எது தோதா இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை பண்ணுங்க. இதுதான் ஈஸி இதுதான் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லல. ரைட்டா? இல்ல எல்லாத்தையுமே முடிச்சு நான் பண்றேன் அப்படின்னாலும் பண்ணுங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா பண்ணுங்க. ஆனா பண்றப்ப கொஸ்டின் நம்பர் என்னவோ அதுதான் ஆன்சரான்னு பாத்துக்கணும். 1ஆம் நம்பருக்கு நான் 2 போடுறேனா, அதே போல 18th கொஸ்டினுக்கு என்னுடைய ஆப்ஷன் 2னா நான் 2ல 18 செக் பண்ணிக்கங்க, 2வா அப்படின்றத பாத்துக்கங்க. அப்ப இந்த ஷேட் பண்றப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஷேட் பண்ண இப்படி போயிடும், இப்படி போயிடும், சரியா? இப்படி போயிடும். இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதே போல நான் வந்து கொஸ்டின் நம்பரு 110க்கு வந்து ஆப்ஷன் வந்து நான் என்ன பண்றேன், 2 போடுறேன். எனக்கு திடீர்னு என்ன பண்றேன், ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்ட் இருந்தது. அப்ப நான் திருப்பி என்ன பண்றேன், 4ல பண்ணிடுறேன். இது எடுக்குமானா இது நம்மளுக்கு தப்பான மெத்தடு. தாயோ இது தப்புன்னு நானே தப்பு போட்டாலும் இது ஏன்னா ஸ்கேனிங் இல்லையா, அதனால எடுக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா அழகா பண்ணுங்க. அதே போல இந்த சைடு பாத்தீங்களா, இந்த ஸ்கேனர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேனருக்கு இந்த மார்க்கிங் இருக்கணும், இந்த இந்த கோடு வந்து இருக்கணும். இதுல வந்து நீங்க மடிச்சிடக்கூடாது. மடிச்சீங்கன்னா ஸ்கேன் சரியா ஆகாது. அதனால இதை கேர்ஃபுல்லா பாத்துங்க. 2 சைடுமே இருக்கும் பாருங்க. 2 சைடுமே இந்த டாட்ஸ் வச்சிருப்பாங்க அழகா. இந்த டாட் வந்து எக்காரணம் கூட கிறுக்கலோ அதுல எதுவும் மடிப்போ இல்லாம நீங்க பாத்துக்கணும். சரியா? அதனால இதுதான் மெத்தடு, பாத்துக்குங்க. எப்படி அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு ஷீட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஷீட்ல எவ்வளவு அழகா நம்பர்லாம் ஷேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாருங்க, சிக்னேச்சர் எப்படி அழகா பண்ணிருக்காங்க. நம்மளுடைய இன்விஜுவலேட்டர் இது அதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். பக்கத்திலே போக கூடாது. எல்லா டாட்டுமே பாருங்க அழகா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி அழகா நீங்க பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒரு லாஸ்ட் மினிட்ல நம்ம சைட்ல இருந்து ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா பசங்க வந்து நீங்க சொல்லுங்க சார் உங்க ஸ்டைல்ல அப்படின்றாங்க. அதனால நம்ம ஸ்டைல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட்ல கொடுங்க, நம்ம வீடியோ போடலாம். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. தேவையில்லாம வெளியில போய் சாப்பிட்றதோ இல்லைன்னா தண்ணி வந்து அங்கங்க குடிக்கிறதோ சாப்பிடாம இருக்கிறதோ தூங்காம இருக்கிறதோ இதெல்லாம் பண்ணாம கரெக்டா படிக்கிற டைமுக்கு படிச்சுக்குங்க. ரெஸ்ட் எடுக்கிறது கூட எடுத்துங்க. நிறைய வந்து கொஞ்சம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த OMR வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு தான். ஏற்கனவே வந்து ரிப்பீட் டெஸ்ட் பண்றவங்க அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே உங்க இன்ஸ்டியூட்லயும் வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால அதை பத்தி எதுவும் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. OMR ஃபில் பண்றது கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தப்பு இல்லாம 2 ஷேட் பண்றது, பாதி ஷேட் பண்ணி விட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் பாத்துக்குங்க. ஓகே, பெஸ்ட் விஷஸ். நம்ம வீடியோவை வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.